அண்மை செய்தி. மானாமதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைக்கற்களை தகர்த்தெறிவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மெட்ரோ ரயில் திட்டம் மதுரை மற்றும் கோவையில் வராது என்று மத்திய அரசு தற்போது ஆணையை திருப்பி அனுப்பியிருப்பதாக தகவல் வருகிறது. குறிப்பாக சென்னையை அடுத்து மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் தற்போது 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருப்பதன் காரணமாக கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் நிதி வழங்குவதற்கு வாய்ப்பில்லை என மத்திய அரசு முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதனை கண்டித்து நேற்றைய தினம் கோவையிலும் இன்றைய தினம் மதுரையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுகவினுடைய கூட்டணி கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் 2வது நாளாக நடைபெற்ற நிலையில் இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் மதுரையை பொறுத்தவரைக்கும் எய்ம்ஸும் வராது, மெட்ரோ ரயிலும் வராது என மதுரையை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கூடல் நகரில் கூடிய நம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அனைத்து வழிகளிலும் போராட்டத்தை முன்னெடுத்து தமிழர்களின் பண்பாட்டு தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரையில் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடை கற்களை தகர்த்தெறிவோம் என முதலமைச்சர் அவர்கள் தற்போது தனது எக்ஸ் பக்கத்தில் சூளுரைத்திருக்கிறார். மாமதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைக்கற்களை தகர்த்தெறிவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.